Hey guys, welcome back. இன்னைக்கு நாங்கள் எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே லஞ்ச் டைம் வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதாவது அம்மா வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரெசிப்பியை வேறு சேனலில் பார்த்து வாயு விட்றான். ஆனால் செய்யும் போது வேக்குன்றான். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும் போலயே நம்மளும் வாங்கி செய்யணுங்கிறான். நாங்கள் வந்து நண்டு, இறால், ஸ்குவிட் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் இது தெரியல நல்லா இருக்குமான்னு தெரியல. இதை விட நான் சொல்கிறது சிப்பி. அங்கே சாப்பிட்டது அந்த டைனிங்கில் சாப்பிட்டது என்னது சிப்பி தானே? சிப்பி. ஓகே, சிப்பி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நத்தை, ஸ்னெயில் ஃப்ரை, நத்தை வறுவல். வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஹெல்தி வில்லேஜ் ரெசிபின்னு போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோவில் கூட இது வந்து ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறாங்க. ஸோ நத்தையில் அப்படி என்ன இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்படி ஒரு பெரிய அண்டாவில் கொண்டு வந்து கொட்டுறாங்க. எல்லாம் செஞ்சு எடுத்து பார்த்தா இவ்வளவு தான் வருது. மிச்சமெல்லாம் அதோட ஷெல் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நத்தை ஃப்ரை இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இதை பார்த்துட்டு உடனே நீங்களும் வீட்டில் நத்தை ஃப்ரை செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னால் தெரியலை எவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணுவோமான்னு தெரியலை. இவனுக்கு அது அந்த நத்தை சதையை வந்து உள்ளே இருந்து எடுக்கும் போதே இவனுக்கு வேக்குன்றான். யாராவது சமைச்சு கொடுத்தா திம்பான். இல்லை சிப்பி என்ன ஓகே, அது வேண்டாம் செய்யலாம். நம்ம நத்தை தேடணும், கிடைக்காது. எங்கேயாவது போய் வாங்க வேண்டியதான், கடையில் வச்சுருப்பாங்க. அதில் இந்த உருவத்தை பார்க்க பிடிக்கல. அதான் க்ளீன் பண்ணி சமைச்சு கொடுத்துட்டு நத்தன்னு சொல்லாமல் கொடுத்தா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நத்தையா ஓகேட்டு இருக்கலாம். சரி வாங்க பார்த்துலாம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. நத்தக்கறி வறுவல் செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இப்போ உள்ள உயிரோட தானே இருக்கும். அப்படியா? கொதிக்க வச்சு தான் இருக்காங்க. அவிச்சதுக்கு அப்புறமா சாகுதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல எங்கள் ஊரில் மழை பெஞ்சா எங்கள் வீட்டில எல்லாம் வரும். அப்போயெல்லாம் அதை பார்த்தா பயந்து ஓடுறது. இது சிங்கிள் ஐட்டம்னு தெரிஞ்சிருந்தா எடுத்து பொறிச்சிருக்கலாம். ஆமா அசையுது எல்லாம் அசையுது. இப்போதான் சாகும்ல. இவ்வளவு இருக்குல்ல, எவ்வளவு கறி வருதுன்னு மட்டும் பாருங்க. என்ன படைப்பு, என்ன கடவுளோட. மழை வரணுமே. கொதிச்சு கூட அதுக்குள்ளேதான் இருக்கு. சவுண்டு நல்லா இருக்கு. எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சிப்பி மாயே தான் இருக்கு. உள்ள இருக்கு சார். அதுல அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஓடு இருக்கு. அன்றைக்கு நம்ம சுபமணியோட சேர்ந்து பேசுறாங்க. அவர் தான் நான் வராத அவிச்சு கிளீன் பண்ணி அப்ப இருக்கு கடையில. ஆனா அது நல்லா இந்த ஷேப்லாம் அந்த உள்ள இருந்தது. இதுல என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு சொல்லுங்க, அதை பார்த்துட்டு ஒரு ஆசைப்படுவாரு. இது சாப்பிட்டா இளமையாகிறாங்க. புரோட்டீன் இருக்கும் போல நிறைய. ஆனா இது அவிச்சு வச்சிருக்காங்க. என்ன இப்படி அவிச்சு இப்படித்தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம சமைக்கணும். அதுதான் பார்ப்போம் என்ன ஆகும். கொஞ்சம் தான் அவ்வளோதான் பாருங்க. சிக்கன் கிசாட் மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. சாஃப்டாக இருக்கும் அதை விட.
பிப்ரவரியில் காலேஜா மார்ச் அப்ப இங்க க்ளீன் பண்ணி இருக்கு பாப்போம் எப்படி செய்யறாங்க. நல்லா வணக்கம் வந்து கிரேவி மாதிரி தான் செய்யறாங்க. நத்தை வறுவல். மிளகு சீரகம் எல்லாம் அடிச்சு போட்டு வைப்பாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். இதுல கறியும் நல்லா இருக்கும், ஃப்ரையும் நல்லா இருக்கும். வகை தட்டின சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், பட்டை மிளகாய் உப்பெல்லாம் போட்டு தலையை சுத்தி போடுங்க, திருஷ்டி போகும். அரைச்ச இஞ்சி பூண்டு, வேக வச்ச நத்த கறி, கலர் மாறி வரும். அரைச்ச மஞ்சள் சாந்து, முணுக்கின மிளகு தூள், இந்த ரெட் பேப்பர்லாம் அப்படியே முழுசு முழுசா இருக்கு. அரிசி மாவு, உடைஞ்சிரும், நுணுங்கிரும். நல்லா இருக்கும். இப்ப பார்க்க நல்லா இப்ப கறியா பார்க்கும்போது வாய் வருது. இன்னும் கொஞ்சம் கலர் வரணும். நமக்கு இது அந்த பெப்பர் கலரே கொஞ்சம் தூக்கலாம். முருங்கைலாம் போட்டாங்க. இது சூடு. அப்படியா? அது சூடு, அதனால முருங்கைக்கீரை போடுவாங்க. நண்டுக்கெல்லாம் போடுவாங்க. நல்லா இருக்குது. இப்ப சாப்பிடலாம் போல இருக்கேன். நம்ம ஈசாட் மாதிரி தான் வருது. கொஞ்சமாக விட்டு ஸ்மெல் எப்படி இருக்குமா நல்லா தெரியல. இருக்கும். அது அந்த இப்போ சீரகம் அந்த ஸ்மெல் தான் வரும். இது பார்க்கணுமா? சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆட்டுக்கறி இன்னைக்கு என்னங்க வாழை இலையெல்லாம் போடாம பிளேட்ல சாப்பிடுறீங்க? இதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. அதை வந்து நல்லா கொல கொலன்னு நல்லா தண்ணி மாதிரி ஆக்கிட்டு இதை எடுத்து சாப்பிட்டா பெர்ஃபெக்ட் மேட்சா இருக்கும். எலும்பு ரசம் இவர் குத்தி வச்சிருக்காரு. ஸ்டொக்கில் இருக்கும் போல அவங்களுக்கு ஆட்டு கறியெல்லாம். ஐயா, இதாங்க டேஸ்ட். அது அப்படியே பிடிக்கிறது. மற்ற அப்படி இல்லை வேறு பக்கத்தில் நம்மளோட ஐயனர் தான் அழகா சாப்பிட்டு காட்டுவாங்க. நல்ல சாப்பாடு.
வச்சு கொடுத்துருக்காரு. ஆட்டு காலு ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு வேற லெவல்ல இருக்கு. தட்டு நிறைய சோத்த கொட்டி தழும்ப ரசம் ஊத்தி அதுக்கு வெஞ்சனத்துக்கு நத்த கறி நல்லெண்ணெய் பட்டை மிளகா போட்டு செஞ்சது. நல்ல கார சாரமா நச்சுன்னு இருக்கு. டவுன்ல இருக்கவங்க அதை சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஆனா கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த நத்தக்கறியோட சுவை. என்னதான் நம்ம வேற சாப்பாடுலாம் சாப்பிட்டாலும் நம்ம ஊரு நாட்டு சாப்பாட்டுக்கு ஈடாகாது. நத்த கறி எலும்பெல்லாம் உறிஞ்சு தள்ளியாச்சு. நம்மளும் இது மாதிரி கொலை கொலன்னு அந்த சூப்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கு நத்தக்கறி சாப்பிடணும். எனக்கு வாய் கைஸ் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட் இது செய்யவே மாட்டான். ஏன் நத்தை எப்படிங்க அது எடுத்து க்ளீன் பண்ணி இப்போ தான் சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டேனே அது அங்கே இந்த பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க. தான் இருக்காது. இப்போ இந்த மாதிரி பார்க்க ஒரு மாதிரியா இல்லை கோதோட இல்லை அவங்க அழிச்சிட்டு அந்த இறைச்சியை மட்டும் எடுத்து போய் கேட்கணும் இதை நத்தை தானே. அதில் போட்டிருக்கேன் போட்டிருந்தேன் நல்லதை கவனிக்கல. பட் அவங்க அதை அந்த தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எல்லாம் போட்டு அந்த கலர் வரும்போது சிப்பி நான் சாப்பிட்ருக்கேன். அப்படி குட்டி இதை விட குட்டி குட்டியாக இருக்கும். சாப்பிடலாம் போல இருக்கே. ட்ரை பண்ணுவோம். உடனே எல்லாம் ட்ரை பண்ண மாட்டான். எப்பயாவது எங்களுக்கு ஏதாவது தோணும் இன்னைக்கு இதை சாப்பிட்டு பார்ப்போமா அப்படின்னு தோணும். இத்தனை வருஷத்தில் இப்போ தான் சிக்கன் கிசாட் சாப்பிட்டு வாய்க்கு பழகுது. அது மாதிரி அதெல்லாம் முந்தி கறியில் இருந்தாலே எடுக்க மாட்டேன் ஒதுக்குறது அதெல்லாம் எடுத்து வச்சுருது. இப்போ அது இப்போ பிடிக்குது. அது மாதிரி யாரு கண்டா நத்தை ஃப்ரைக்கு ஃபேன் ஆனாலும் ஆயிரம் போல இருக்கு. ஒரு தரம் சும்மா செஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் வாங்கி கொட்டு 100 கிராம் வாங்க. அதான் நம்ம பிடிக்கலன்னு கொட்டுனாலும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு கொஞ்சமாக வாங்கி செஞ்சு பார்ப்போம். கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க டெய்லி மெனுங்களும் அதையும் சேர்த்துட வேண்டியதான். அப்பப்போ நத்தக்கறி ஆக்க வேண்டியதான். எனிவேஸ் வீடியோ நல்லா இருக்கு. நத்தக்கறி சாப்பிடாமலே சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.